ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே கார்த்திக் கிரியேஷன். நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த போஸ்டரை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் பிக்சார்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இங்கே பேக்ரவுண்டை கிளிக் பண்ணி ஒயிட் கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒயிட் கலர் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு எடிட் ஸ்பேஸ் வந்து கிடச்சிரும். இதுக்கப்புறம் முருகனோட சைல்டு இமேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இமேஜஸ் வந்து ஜஸ்ட்டு இப்போ நான் ஒரு சில இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய இமேஜஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜஸ் வந்து இப்படி ஆட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே இருக்க எரேசர் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த மேலே அந்த பார்டர்ஸ் இருக்குது பாருங்கள், 4 சைடு கார்னர் அந்த லைன் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இப்படி எரேஸ் பண்ணிடுங்க. அப்படி இப்போ உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் தெரியல, ஓகேவா? இந்த மாதிரி பண்ணி பண்ணி ஃபோட்டோஸை ஒரு மூலையில் இப்படி வச்சுருங்க. நான் இப்போ இங்கே அப்படியே பண்ணுறேன், ஆனால் பாருங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கார்னர்லாம் இல்லாமல் எரேஸ் ஆகும். கார்னர் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, அகைன் இது கிளிக் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஃபோட்டோ. இந்த இமேஜஸ் நிறைய நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இடத்துல செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஜூம் பண்ணி இங்கே செட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆஹா, அதை நான் இது பண்ணிட்டேன். அகெயின் இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணி அதே மாதிரி பண்ணிடுவோமா? இந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்குவோம். இதுவும் நல்லா இருக்குது, இது அழகாக இருக்குது. ஸோ இந்த 3 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அகெயின் ஃபோட்டோஸ் வந்து உங்களோட இஷ்டம் தான். இத்தனை ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கால்குலேஷன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி நெருக்கு கூட வச்சுக்கலாம். நமக்கு தேவை அந்த கார்னர்ஸ் எதுவுமே தெரியக்கூடாது, அந்த பார்டர்ஸ் தெரியக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த உங்களுக்கு இந்த இடத்துல பார்டர்ஸ் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த பார்டர்ஸ் தெரியக்கூடாது. இது ஆல்ரெடி ஆட் பண்ண இமேஜாக இருக்குது, இதை எடுத்துடலாம். இதை ஆட் பண்ணிக்குவோம். இதில் இந்த எரேசர் கிளிக் பண்ணி நான் சொன்ன பார்டர்ஸ் இப்போ இந்த கீழே பாருங்கள், உங்களுக்கு அந்த பார்டர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தெரியக்கூடாது, இப்படி பண்ணிடணும். ஓகே ஓகே, இப்போ இந்த இமேஜஸை லைட்டாக ஜூம் பண்ணி இல்லை எங்கிட்ட ரொட்டேட் பண்ணணுமோ அப்படி பண்ணி அப்படி இங்கே மேலே கொண்டு போயிடுவோம், நல்லாயிருக்கும். இல்லை இங்கே இருக்கட்டும், இந்த முருகரை மேலே கொண்டு போயிடுவோமா? இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இமேஜஸ் மிஸ் ஆகிடும், தப்பாக கொடுத்துருவீங்க, அது என்கிட்ட போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டருக்கு கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா அப்படி விட்டலாம். ஏன்னா நம்ம மெயினான ஃபோட்டோஸ் வந்து இதில் ஆட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த இன்னும் வந்து கூட அந்த ஒயிட் பார்ட்ஸ்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு இது இன்னும் கொண்டு கூட ஜூம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜூம் பண்ணியோ இல்லை மேலே இப்படி ஏற்றி வச்சோ இந்த மாதிரி ஒயிட்டாக அங்கங்கே தெரியாத மாதிரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை தெரிஞ்சதுன்னா எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம் இதை நான் இங்கேயே செட் பண்ணி இங்கேயே இருக்கட்டும். இப்போ மேலே இந்த இமேஜ் மேலே ஒயிட் கலர் தெரியுது, இதுக்கு எரேசர் ஐக்கானை கிளிக் பண்ணி ரீஸ்டோர் போயிட்டு இந்த இடத்த மறுபடியும் ட்ராப் பண்ணி விட்டுறேன். ட்ராப் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த கோடு தெரியாமல் எரேஸு. இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி அதே மாதிரி எரேசர் போயிட்டு ரீஸ்டோரில் இந்த இடத்த மறுபடியும் ட்ரா, அது அப்படியே தெரியுது. அதனால் இதை எடுத்து விட்டு இதை லைட்டாக ஜூம் பண்ணி இப்படி கொண்டு போயிடுவோம். அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு பார்க்க நீட்டாக இருக்கா? இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு
ஓகே குடுத்துரலாம். இப்ப அகெயின் ஃபோட்டோவ கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணணும்னு நெனைக்கிற உங்களோட ஃபோட்டோஸ இப்ப ஆட் பண்ணக்கூடிய டைம். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதில இருக்கக்கூடிய பேக்கிரவுண்ட ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பிஜிங்கிறத குடுத்தீங்க அப்டின்னா, பேக்கிரவுண்ட் வந்து ரிமூவ் லோட் ஆகும். ஸோ நீங்க லோட் ஆகட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது மாரி உங்க ஃபோட்டோஸ ஆட் பண்ணி நீங்க வந்து பேக்கிரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் இங்கேயே. இப்டி ஃபுல்லா ஆக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாரி இல்ல உங்களோட இஷ்டம் தான். இப்டி செட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட இமேஜஸ்லாம் முருகர் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெரியணும்னா, அதுக்கேத்த மாரி நீங்க வச்சுக்கோங்க. அது எல்லாமே உங்களோட இது. இதே ரைட் குடுத்துருங்க. இதுக்கப்புறம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல மேல போயிட்டு முருகர்ன்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிஎன்ஜி இமேஜ் வரும். இது கரெக்ட்டா இப்டி ஆட் பண்ணிருங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் இப்டி பார்த்துட்டு இங்க ஆட் பண்ணிருங்க. கொஞ்சம் நல்லாருக்கும். இல்ல அதே முருகன்ல நெறைய பிஎன்ஜி இமேஜஸ் இருக்கும். அது உங்களோட இஷ்டம். அத பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து லைட்டிங் சம்திங் பேக்கிரவுண்ட் ஏதாவது போட்டீங்க அப்படின்னா, இந்த மாரி நெறைய இது வரும். இப்ப அதுல நமக்கு தண்டர்ன்னு போட்டா கூட அது உங்களுக்கு வரும். ஸோ, இப்ப இதுல வந்து இத கூட எடுத்துக்கிறேன் நான். இப்ப எக்ஸாம்பிளுக்காக நான் அத உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது இப்படி ஜூம் பண்ணிட்டு, ஏதாவது ஒரு இந்த இடத்துல வச்சீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ, இந்த மாரி வச்சுருங்க. அகைன் ஸ்டிக்கர் போங்க. லைட்ன்னு சர்ச் பண்ணுவோம். பார்த்தீங்களா? இப்ப இந்த மாரி இருந்துச்சா, இத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல சூப்பரா இருக்கும். இத நீங்க கன்ஃபார்ம் இத யூஸ் பண்ணுங்க. இத ஆட் பண்ணிட்டு, இந்த பைக் இமேஜ்க்கு பின்னாடி கொண்டு போயிரும். லேயர கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல மூவ் டவுன் குடுத்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி போகும். சாரி. இத தான் ஆல்ரெடி நம்ம அத சேவ் பண்ணதுனால அதெல்லாம் பண்ண முடியல. ஸோ, இத ஒரு எண்டுல இல்ல இந்த இடத்துக்கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாரி செட் பண்ணிருங்க. நான் இந்த மேல எண்டு இப்படி வச்சுக்கிறேன். இந்த இடத்துக்கு இப்படி வச்சுக்கிறேன். இப்ப இதே லைட்டிங்ல பிளாக் ஷேடோ ஒண்ணு எடுக்கணும் நம்ம. ஸோ, இது வந்துருச்சா? இத இப்படி ரொட்டேட் பண்ணி, இத கொஞ்சம் பெருசாக்கி, இப்படி கீழ இப்படி ஆட் பண்ணிருங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ, இதுக்கப்புறம் ஃபுல்லா எடிட் பண்ணி முடிச்சுட்டு, இங்க டூல்ஸ் போயிட்டு அட்ஜஸ்ட்மென்ட்ல உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கலர் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. கலர் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா தான் ஃபோட்டோ அது நல்லாருக்கும். ஓகே. அவ்வளோதாங்க. ஸோ, இது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நீங்க பிளாக் பார் ஆட் பண்ணிட்டு, முருகன் துணை அப்படிங்கிறத மேல ஆட் பண்ணீங்கன்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ, இமேஜஸ்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா ஆட் பண்ணீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இன்னும் நெறைய இமேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ, ஜஸ்ட் நான் உங்களுக்கு புரியணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிக் குடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ, நீங்க நீட்டா பொறுமையா உட்காந்து எடிட் பண்ணுங்க. செம்மையா இருக்குங்க. மறக்காம வீடியோ உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டுருங்க.